ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர 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 ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர. பிரதோஷம் மாமாவுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை இப்ப சொல்ல போறோம். ஆஹா. அவர் யாருன்னா பரமாச்சாரியாளுக்கு மிக 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 நெருங்கியவர். ஓ. 96வது வயசுல பரமாச்சாரியாள் காலடி முதல் காஞ்சி வரை வில்லுப்பாட்ட அப்பாட்ட கேட்டப்போ இந்த சைட்ல உட்கார்ந்து இருந்தது கடம் விநாயகராம் அண்ணா. ஓ. இந்த சைட்ல உட்கார்ந்து இருந்தது அவர் தம்பி ராமச்சந்திரன் அண்ணா. பலே. பக்கத்துல சத்ரபதி பாலு அண்ணா. இப்படியெல்லாம் கர்நாடக இசை ஜாம்பவான்கள் உட்கார்ந்து அலங்கரித்த மேடை தான் வில்லுப்பாட்டு மேடை. ஓ. ஒரு பெரிய விஷயம். பலே. சார் இது ஃபோக்லோர் சார். அது என்ன மூஞ்சியே அப்படின்னு. ஃபோக்லோருக்கு பல்கலைக்கழகங்கள் இடம் கொடுக்க போகின்றன. பின்புதான் மக்கள் திரும்பி பார்க்க போகிறோம். இந்த நாட்டிற்கு மகாத்மா காந்தியை கொடுத்தது ஒரு தெருக்கூத்து. நாடக கலை வல்லுநர்கள் பெருமைப்பட வேண்டும். இதெல்லாம் நீங்க உங்க நாடகத்துல சொல்வீங்க, சொல்லிட்டு இருக்கீங்க, சொல்லணும். ஏன் தெரியுமா? ஹரிச்சந்திரா கூத்து பார்த்தார். ஹரிச்சந்திரா கூத்து பார்த்த உடனே அவங்க அம்மாட்ட என்ன தெரியுமா கேட்டார்? அதான் நான் சொல்ல போறேன். இப்ப விஷயமே அதை வச்சுதான். அவங்க அம்மாட்ட என்ன தெரியுமா கேட்டார்? என்ன கேட்டார்? நீங்க ஹரிச்சந்திரா கூத்து பார்த்தா என்ன நினைச்சிருப்பீங்க? அதுல அந்த ஹரிச்சந்திரன் வேஷம் போட்டா எப்படி இருக்கும்? ஏன்பா எனக்கு கஷ்டம் கொடுக்குறது. ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு நினைப்பாங்க. இது சீரியலா எடுத்தா எவ்வளவு வரும்னு நினைப்பாங்க. உடனே ஒருத்தர் சொல்லுவா, ஐயா இந்த விஷயத்துக்குலாம் டிஆர்பி கிடைக்காது சார்னுவா. என்ன செய்ய, ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்லத்தான் செய்வான். இல்லாத விஷயத்த 3 வருஷமா ஓட்டிட்டு இருக்கிறது கூட விஷயங்கள் இருக்கும். ஆனா நல்ல கலைஞர்களை வைத்து, இவங்களை போன்ற பெரிய பரம்பரைகளை வைத்து ஹரிச்சந்திரன்லாம் நாம எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் உங்க குழந்தைகளுக்கு அது போட்டு காண்பிக்கலாமே. மகாத்மா காந்தி பார்த்தார், ஹரிச்சந்திர கூத்த பார்த்தார். நைட்டு லேட்டா வந்தார் வீட்டுக்கு. ஆனா அவங்க அம்மா ரொம்ப மரியாதை உள்ளவள், அன்பு உள்ளவள். ஏண்டா கண்ணா தாமதமா வந்த? மோகன், ஒன்னும் இல்லம்மா, ஹரிச்சந்திரன் கூத்து பார்த்து. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்பா. அதுல என்ன தெரிஞ்சது உனக்கு? அம்மா எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சது. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். அம்மா கிட்ட கேள்வி கேட்டார். என்னடா கண்ணா மோகன், தாய் அன்பா பேசுவா. அந்த தாய்க்கு தான் நல்ல குழந்தை பிறக்கும். அன்பா பேசி என்னப்பான்னு கேட்டா. அம்மா ஒரே ஒரு கேள்விதான் உங்ககிட்ட. ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்தேன். ஹரிச்சந்திரனை ரொம்ப பிடிச்சது. நான் ஹரிச்சந்திரன் மாதிரி ஆவேனா? உண்மை சொல்வதில். உடனே அம்மா என்ன தெரியுமா சொன்னா? என்ன சொன்னாள்? அவதான் அழகான தாய், அன்பான தாய், அறிவான தாய், அடுக்கமான தாய். நீ எவ்வளவு தாய் போட்டுக்கணுமோ போட்டுக்கோங்க. அன்னை நாட்டின் பாரத தாய். என்ன தெரியுமா சொன்னா? என்ன சொன்னாள்? கண்ணா, என் அன்பு மகனே மோகன்தாஸ், என்னைக்கு நீ ஹரிச்சந்திரன் ஆக வேண்டும் என்று நினைத்தாயோ அன்றைக்கே ஹரிச்சந்திரன் ஆகிவிட்டாயடா என்ற தாயின் வாக்கு. அதனாலதான் இன்னைக்கும் கோர்ட்ல ஜட்ஜ் ஐயா தலைக்கு மேல மகாத்மா காந்தி படம் இருக்கு. ஏன் அந்த படத்துக்கு மட்டும் எல்லாரும் சண்டை போடுறதே இல்ல? ஏன் படத்தை போடுன்னு யாரும் சண்டை போடுறதே இல்ல. எதனால? ஏன் தெரியுமா? ஒரே ஒரு விஷயம் தான் அதுல இருக்கு. மகாத்மா காந்தி இடத்துக்கு நாம யாருமே தலைவர்கள் என்று எல்லாருக்குமே தெரியும். காரணம் ஹரிச்சந்திரன் பிரிண்ட் கிடைக்கல சார். அதனாலதான் மகாத்மா காந்தி இதை போட்டிருக்காங்க. இது ஏன் சொல்றேன்னா, என்றைக்கு ஹரிச்சந்திரன் ஆக வேண்டும் என்று நினைத்தாரோ அன்றைக்கே ஹரிச்சந்திரன் ஆகிவிட்டாயா என்று சொல்லி கொடுத்த தாயின் வாக்கு. இதே போல தாயின் மடியிலே சுவாமி விவேகானந்தர் ராம பஜனையை கேட்டு வளர்ந்த வாக்கு. அதுதான் தெய்வத்தின் குரலில் வாக்கு என்று நான் ஆரம்பித்தேன். இந்த பிரதோஷம் மாமா பயங்கர குரு பக்தி. அப்பாவுடைய வில்லுப்பாட்டு கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது. இது ஒரு அருமையான சம்பவம். 96 வயசு, கொஞ்சம் விஷயத்த பண்ணிட்டு போ அப்படின்ட்டாரு. யாரு? மகா பெரியவா. நாங்க உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கோம். இங்க 3 மணி நேரம் பண்ணி அங்க 3 மணி நேரம் பண்ணோம். இந்த விஷயத்துல அவரோட பக்தியை நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். வில்லுப்பாட்டு கதை முடிஞ்சது. இது வேற ஒரு விஷயம். பிரதோஷம் மாமா வீட்டுல என்னைக்கு ஒரு பக்தர் வருவாராம். வந்து சேர்ந்து 2 பேரும் பெரியவா தரிசனத்துக்கு போவாங்களாம். போகும்போது வில்வ இலை கொண்டு போவது வழக்கம். ஒரு நாள் பெரியவா வில்வ தலங்களை ஏற்றுக்கொண்டபடியே கேட்டார்,
பிரதோஷம் வெங்கட்ராமையர் அவர் பேரு. வெங்கட்ராமா, இந்த வில்வேலையெல்லாம் எங்க பறிக்கிறேள்? உடனே அவர் சொன்னாராம், கூட வந்தவர் சொல்றார், மாமாவும் நானும் சேர்ந்து போய் நம்ம பக்கத்துல இருக்கிற வில்வ இலையிலெல்லாம் பறிச்சுட்டு வருவோம். சரி. ஒரு கேள்வி தானே கேட்டார். ஒரு கேள்விதான் பதில் சொல்லி இருக்கணும். 2-3 பதில் சொன்னார். சுவாமி, பெரியவாட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கணும், ஒரு பாகம் வீட்டு பூஜைக்கு வச்சுட்டோம், ஒரு பாகம் பெரியவாக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னார். அதான் இப்ப கொண்டு வந்திருக்கோம்னு சொன்ன உடனே கூட வந்த இன்னொரு அம்மா சொன்னாங்களாம், மகா பெரியவா, நானும் அப்படித்தான், ஒரு பாகம் ஏகாம்பரேஸ்வரருக்கு கொண்டு வந்தேன், ஒரு பாகம் பெரியவாளுக்கு சமர்ப்பணமாக கொண்டு வந்தேன்னு சொன்ன உடனே, குருவும் தெய்வமும் ஒன்று என்று சொன்னேனே, கபீர்தாசர் வாக்கை சொன்னேனே, சில பேருக்கு குருவே தெய்வமாகும், தெய்வமே குருவாகும், அப்படி சொன்ன வார்த்தையை பெரியவாளோட நான் இருக்கேன் என்ற வார்த்தை நம்மளுக்கு கொடுக்கிறது. என்ன தெரியுமா சொன்னார்? அவர் என்ன சொல்றார்? பெரியவாளுக்கு ஒரு பாகம், ஏகாம்பரேஸ்வருக்கு ஒரு பாகம். இந்தம்மா என்ன சொன்னா? பெரியவாளுக்கு ஒரு பாகம், ஏகாம்பரேஸ்வர் ஒரு பாகம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு சொன்ன உடனே பெரியவாளோட வார்த்தையை பாருங்க, எப்படி இருந்தா என்ன, எல்லாம் என் தலையில தானே விடுறது. என்ன அழகான வார்த்தை. தான் யார் என்பதை கோடிட்டு காண்பித்த பெரும் பாக்கியமான தரிசன அனுபவம் இது. நான் இருக்கேன் அவர் சொல்லும் போது நீங்க காமாட்சியை பார்க்கலையேன்னு நினைக்காதீங்க, அவர் தான் காமாட்சி. இவரை பார்க்கும்போது ஐயோ நம்ம இந்த கோயிலுக்கு ஏகாம்பரேஸ்வருக்கு போலையேன்னு நினைக்காதீங்க. நீங்க அப்படி நினைச்சீங்களா? நினைச்சதுனால தான் சுபகாரமத்துக்கு அப்புறமும் இந்த கலை வளருது. இல்லைன்னா கிடைக்குமா? அந்த பாக்கியம் மட்டும் கிடைக்குமா? கோடி ரூபாய் கொடுத்தாலும் சுதி சேராதவங்கள சுதி சேர வைக்க முடியுமா சார்? சாப்பாசா சேருமா? நான் அடிக்கடி சொல்றது, சட்சமும் பஞ்சமும் சட்சமும் என்று சொல்வதை சட்சமும் பரமாச்சாரியம் சட்சமும் என்று சொல்லுங்க. கூடவே நம்ம கூட இருப்பார். அதே மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மந்திரம் கத்து கொடுக்க போறேங்க. குருனோனே இவர்தான் சிவனோனே கலைமகன் அழகா ஒரு பாட்டு பாட போறார் சிவனை நினைச்சு. ஏன்னா இங்க வர்ற மக்கள் எல்லாரும் அந்த கர்நாடக சங்கீதத்தினுடைய ஒரு துளியை ரொம்ப அழகா ரசிக்கிறீங்க என்பதை புரிந்து கொண்டு ரசிப்பதை கொடுப்பதே சிறந்த கலை வல்லுனன். அப்பா அழகா சொல்லுவாங்க, கேட்டதையெல்லாம் கொடுக்க கூடாது, எது தேவையோ அதை கொடுக்கணும்னு அப்பா சொல்லுவாங்க. அதைத்தான் உங்கள்கிட்ட சொல்றேன். உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், புதுசா நம்ம சத்தியம் சிவம் சுந்தரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம சங்கர மண்டலத்துக்கு எங்க அப்பாவோட ஆசீர்வாதத்துல அடியேன் ஒரு மந்திரத்தை நம்ம எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறேன். ஷேர் பண்றேன்ற வார்த்தையை இப்ப நல்லா இல்ல, அதனால பகிர்ந்துக்கிறேன்னு சொல்றேன். என்ன தெரியுமா? சத்தியம் சத்வம் சங்கரம். இந்த வார்த்தையை நாம் எழுதி கொண்டு தினசரி மந்திரமாக சொல்ல போனால் நம்மளோட பெரியவா அனுகிரகமாக இருப்பார் என்பதை அப்ப அனுபவமாக உணர்ந்ததுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆக குருவே தெய்வம், தெய்வமே குரு. சார், குரு அப்படிங்கிற வார்த்தைக்கும் தெய்வம்ங்கிற வார்த்தைக்கும் ரொம்ப கிட்ட, அதாவது அந்த நாள்லங்க நான் உங்க ஃபீல்டுக்கே வரேனே, எல்லாருக்கும் புரிஞ்ச விஷயம், புரிய வேண்டிய விஷயம் தான். சரி, அந்த நாள்ல டீச்சர்ங்கிறவங்க சேர்ல உட்கார்ந்து இருப்பாங்க, பசங்க நிப்பாங்க. நீங்க பழைய கால ராமாயண கால வசிஷ்ட சீன் எல்லாம் எடுத்து பாருங்களேன். வசிஷ்டர் உட்கார்ந்துருப்பார், நல்லா இப்படி தாண்ட வச்சுட்டு இப்படி உட்கார்ந்துருப்பார், சுத்தி பசங்கள்லாம் நிப்பாங்க. இப்ப என்ன சீன் சார்? இப்ப பிள்ளைங்களாம் உட்கார்ந்துருக்கோம், ஆசிரியர் நின்னுதான் நடத்தணும். காலமே மாறி போச்சு. நீங்க ஏதோ ஒரு ஆசிரியர் அந்த திருவிக்கா சொன்னார்னு சொல்லுவீங்களே, அதாவதுங்க ஆசிரியர் மாணவர்கிட்ட சொல்றாரு, சரி நான் எங்கெங்கெல்லாம் படிச்சேன் தெரியுமா? எங்க ஊவே சாமிநாதையர் கிட்ட படிச்சவன், தேப்போ மீனாட்சி சுந்தரம் கிட்ட படிச்சவன், சரி அப்பேற்பட்ட ஆசிரியர் பரம்பரையில படிச்சவன்டா நானு. சரி அப்படின்னு பையன் சொன்னான், என்ன ரொம்ப கொடுத்து வச்சவர் சார், அதானே ரொம்ப நல்ல வாத்தியார்கிட்டயா படிச்சீங்க, எனக்கு கிடைச்சது நீங்க தான். இப்படிதான் இருக்கிறது. பசங்க உண்மை இப்படி பளிச்சுன்னு சொல்லிடுறாங்க, பளிச்சுன்னு சொல்ல. ஆனால் கபீர்தாசர் சொன்ன மாதிரி குருவும் தெய்வமும் ஒன்றே என்ற வார்த்தையை விளக்குறதுக்கு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அடியேன் அடுத்த அனுபவத்துக்கு சொல்றேன். ஜெய ஜெயசங்கர கோஷ்டத்துல எல்லாரும் கலந்துக்கோங்க. என்னன்னா, அப்துல் கலாம் கேட்டாங்களாம், அப்துல் கலாம் வாழ்க்கை வரலாற்றை அப்துல் கலாம் ஐயா பாரத ஜனாதிபதி, முன்னாள் பாரத ஜனாதிபதி அவர்கள் வீட்டில் ஒண்ணு நடந்தது, அதை சொல்றேன். அதுவும் ஒரு அனுபவம் தானே. அப்துல் கலாம் ஐயா வீட்டில் வில்லுப்பாட்டு நடத்தணும், கூப்பிட்டுருக்கார். குரு அதில் டாப்பிக்கில் தான் நிற்கிறேன், டாபிக் தள்ளி போய் சுயபுராணம் சொல்லலை, ஓகேவா? உட்காந்துருக்கோம், நாங்கள் ரெடியாக போயிட்டோம். 2 மணிக்கே வில்லு பானை எல்லாம் தூக்கிட்டு போயாச்சு. அவர் 3 மணிக்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட். ஷெரிடன் ஐயா கூட்டு போகிறார். நாங்கள் எல்லாம் கீழே ஜமக்கான விரித்து உட்காந்துட்டு
எப்படா வருவார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஷார்ப்பு 2:59 உள்ளே வரார். இந்த காலத்தை எப்படி கடவுளாக மதிக்கிறார். உள்ளே வந்தோடனே அப்பா உடனே எழுந்து போய் எல்லாம் கொடுத்தா, நாங்கள் எல்லோரும் கொடுத்து எல்லாரையும் நல்லா பேசினார். அந்த பேசினதெல்லாம் பிறகு பேசிக்கலாம். அப்புறம் நாங்கள் வில்லுப்பாட்டை ஆரம்பிக்கும் போது ஒரு கலைஞன் நாங்கள் கீழே தான் அமரணும் சார், இல்லைண்ணா நாடகம்னா நாங்கள் நின்று பண்ணலாம், நாங்கள் இது வந்து உட்கார்ந்து சொல்லும் கலை, நாங்கள் கீழே உட்கார்ந்து பண்ணோம். உட்கார்ந்து பண்ணும்போது அவர் வீடு சார், அவர் சோஃபா சார், அவரோட இருக்கைகள் சார், அவர் எதுலேயுமே உட்காரல. பேண்ட்டும் டிஷர்ட்டும் தான் அணிந்திருந்தார். முன்னாள் ஜனாதிபதி அப்பொழுது அணிந்திருந்தார். வந்து எங்கள் அருகில், அதுவும் இவங்கிட்ட, கலைமகன் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், அப்போது அவன் கிட்டக்க அமைதியாக கீழே உட்கார்ந்தார் தரையில். முன்னாள் இந்திய ஜனாதிபதி ஒரு எளிமையான வில்லிசை கலைஞனுக்கு கொடுத்த மரியாதை இருக்கிறதல்லவா, அன்றைக்கே ஒரு ஆசிரியரின் பெருமையை அடியேன் உணர்ந்தேன். எவ்வளவு ஒரு பண்பாடு. இப்ப ஒண்ணுமே இல்லாம கால் மேல காட்டு உட்கார்ந்துக்கிறோமே, ஒண்ணுமே இல்லாம செய்யறோமே, ஆனால் அந்த ஒரு அற்புதமான உள்ளம் அப்படி கீழே வந்து உட்கார்ந்தது. நம்ம உடல்ல சரியில்லைன்னா நம்மளும் உட்காரோம், ஃப்ளைட்டில் போனால் அப்படி தான் கஷ்டப்பட்டு கால் மேலே கால் போட்டு தான் உட்காந்துப்போம். ஆனாலும் அந்த பண்பாடை அவரிடமிருந்து கற்றுக்கொண்டேன். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சொன்னார்? என்ன சொன்னார்? என் அறிவுக்கு என்னை பாராட்டாதீர்கள், என் ஆசிரியரை பாராட்டுங்கள். மகாபெரியவர் சொல்லும் வார்த்தை. நான் இன்றைக்கு இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த பதவிக்கு வந்திருக்கிறேன் என்றால் என்னுடைய விஷயம் அல்ல, 67வது பீடாதிபதி எனக்கு கொடுத்த தீட்சை. இதுதாங்க விஷயம். சுவாமி நரேந்திரட்ட போனீங்கன்னா என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, பரமஹம்சருடைய அருள். ஆக நம்ம பெருமைகளை எல்லாம் தள்ளுகிறோம் பாத்தீங்களா குரு கிட்ட, உடனே குரு ஆசீர்வாதத்தை தள்ளி விடுவார். அதுதான் நம்மளுக்கு வேணும். அப்ப அவர் சொன்ன வார்த்தை என்னவோ, அப்துல் கலாம் அவர்கள் இருந்து நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து தேசியமும் தெய்வீகமும் நடந்ததுன்னு சொன்னாரு. அதெல்லாம் நம்மளுடைய சொந்த விஷயம்னு வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தை சொல்லிட்டு அவர் ஒரு விஷயம் சொன்னார். அடுத்த உங்களுடைய பதவி காலத்திற்கு பின்பு நீங்கள் மீண்டும் பதவிக்கு ட்ரை பண்ணுவீர்களா அல்லது என்னவாக வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். சரி, யார் நிருபருக்கு கேள்வி கேட்கறதான வேலை. அழகா அந்த கேள்வியை கேட்டார். அதுக்கு அவர் என்னமா சொன்னாரு? என்ன சொன்னார்? நான் மீண்டும் ஆசிரியராகவே விரும்புகிறேன். இது ஒரு பெரிய கிளாஸ் கொடுங்க அவருக்கு. அத மாதிரியே பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே போய் சேர்ந்தார். இதெல்லாம் தான் நம்ம குருவின் பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க குருன்னு சொல்லும் போது நானும் ஒரு ஆசிரியரா இருக்கிறதுனால இந்த கோவிட் டைம்ல ஆசிரியர் பணியில ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு பணி என்ன தெரியுமா? என்ன? ஆன்லைன் கிளாஸ்ன்றது. அது அனுபவிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு சின்ன விஷயம் நீங்க சொன்னோன்னே ஞாபகம் வந்தது. ஒரு பையன் ரொம்ப ஆர்வம், ஒரு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் இருக்கும், ஆன்லைன் கிளாஸ்லாம் தேடி, மியூசிக் கிளாஸ்லாம் தேடி ரொம்ப யதார்த்தமா நடந்தது. ஆன்லைன் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணான். சரி, எனக்கு பாட்டு கத்துக்கணும். ஆர்வத்துக்கு பயங்கர டிக்கு. ஆமா, அபூர்வ, ரொம்ப அசாத்தியமான ஆர்வம், பாராட்டி ஆகணும். ஆனா ஸ்ருதியே சேரல. ரொம்ப முக்கியம் ஸ்ருதி. ஆமா, சாப்பாசா சேர்ந்தாதான் சரளி வரிசை, ஜெண்ட வரிசை எல்லாம் போக முடியும். ஆமா, ஒரு வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, நானும் பாக்குறேன் சரளி வரிசை போது, ஜெண்ட வரிசை போது, ஸ்ருதி சேரல. சரின்னு பார்த்தேன். கொஞ்சம் இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சுது. சரி, எப்போ ஆன்லைன் கிளாஸ் வேண்டாம், நேர்ல வா. ஏன்னா ஆன்லைன்ல இந்த ஸ்ருதி கேட்காது, இந்த கஷ்டம்லாம் இருக்கு. ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியா ஒன்று சொல்லிடுவாங்க, சார் நீங்க பாடுறது கேட்கல சார், நெட்வொர்க் இஷ்யூ. இது அடிக்கடி கேட்ட ஒரு வார்த்தை, நெட்வொர்க் இஷ்யூ. சரிப்பா, இந்த ஆன்லைன்லாம் போட்டோம், நீ நேர்ல வா. பரம்பரையா இசை கத்து கொடுக்கறது எப்படின்னா நேர்ல தான் பெரிய குருக்கள் கிட்ட எல்லாம் சிஷ்யம் பண்ணிக்கணும். அதனால நீ நேர்ல வா, நேர்ல கண்டினியூ பண்ணலாம். நேர்ல வர சொன்னேன். சரி, வந்தான். ஒரு 6 மாசம் ட்ரெயின் பண்ணான். எங்க கீதம்லாம் வந்தாச்சு, மலஹரி முடிச்சாச்சு, சுத்த சாவேரி முடிச்சாச்சு. கடைசி வரைக்கும் ஸ்ருதி சேரல. என்னங்க? அதாவது அவன் ராகம் ஒண்ணுதான் பாடுறான், ராக மாலிகாவும் கேக்குது, ஸ்ருதி மாலிகாவும் கேக்குது. 8 கட்டைக்குள்ள இருக்கு. சரி, ஏதோ கொஞ்சம் இன்னும் ஒரு 4 மாசம் கத்துக்கிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் 1 வருஷம் வந்தது. சரி, ஒன்று கேட்டான், சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பாடுறதுக்கு. எங்க பக்கத்துல ஏதோ ஒரு சின்ன கூட்டத்துல தன்னோட ஃபிளாட்ல பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சரி, இன்னும் என்னன்னா ஸ்ருதி சேரல. 1 வருஷம் இருக்கு, ஸ்ருதி சேரல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா வாய்ப்பு வந்துடுச்சு. அப்போ ஒன்று சொன்னான், சார் என்ன மாதிரி ஆர்வமுள்ள இசைக்கலைஞர்களை பாட விடாம பண்றது இந்த ஸ்ருதி பாக்ஸ் சார். ஸ்ருதி சேர மாட்டேங்குதுன்னே சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த பாக்ஸால தான் சார் என்னால பாட முடியல அப்படின்னு சொன்னான். சரி, நகைச்சுவையா இருந்ததுன்னு விட்டுட்டேன். சரின்னு கடைசியில உண்மையாவே அவனுக்கு ஒரு 1/2 மணி நேரம் நான் என்னென்ன பாடல்கள்லாம் கற்றுக் கொடுத்தேனோ
பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அவன் ஃப்ளாட்ல. அப்போ சொன்னேன், அந்த மாதிரி சார் 1/2 மணி நேரம் பாட போறேன், ஒரு குரு தட்சணையா நான் ஏதாவது உங்களுக்கு பண்ணணும் சார். ஏன்னா ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஆன்லைன்லயும் கஷ்டப்பட்டிருக்கீங்க, ஆஃப்லைன்லயும் கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஸோ அதனால கஷ்டப்பட்டு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. இந்த ஸ்ருதி பாக்ஸையும் மீறி எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. அதனால நான் உங்களுக்கு குரு தட்சணையா ஏதாவது ஒரு காணிக்கை பண்ணணும் சார் அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், சரிப்பா தம்பி, குரு தட்சணைனா இதை பண்ணு, நீ பாடு, ஒரு 1/2 மணி நேரம் பாடின பிறகு யாருக்கிட்ட கத்துக்கிட்டேன்னு கேட்பாங்க. ஆமா, என் பேரை மட்டும் சொல்லாத, அதுதான்ப்பா குரு தட்சணை அப்படின்னு. இன்னைக்கு இந்த ஆன்லைன் கிளாஸ்ல இவ்வளவு கஷ்டங்கள் ஒரு இசை ஆசிரியரா எல்லாருக்குமே இருக்கு. ஆமா, ரொம்ப கரெக்டா. அப்பெல்லாம் ஆண்டவன் லைன், இப்ப எல்லாம் ஆன்லைன் தானே சார். ஆஸ்பத்திரி போனால் ஆன்லைன், எங்கே போனாலும் ஆன்லைன். இப்போ இவங்களை எல்லாரையும் கொஞ்ச நாளைக்கு நான் முன்னாடி குரு பக்திக்காக கூப்பிட்டு போகிறேன். சரி, பரமாச்சாரியாலோட வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை சொல்ல போகிறேன். பரமாச்சாரியாலோட வாழ்க்கையில் ஒருத்தருக்கு நடந்த அனுபவம். அவர் என்ன குறிப்பு சொல்கிறாருன்னா, அவர் பேர் காமாட்சி தாசன். அதுதான் நம்ம டைட்டில், அனுபவத்தை சொல்லணும் தானே, காமாட்சி தாசன். அவர் என்ன சொல்கிறார், எனக்கு இந்த பதவியும் இந்த எழுத்தும் இந்த திறமையும் கிடைச்சதே எங்க அப்பா மகாபெரியவா 1907 சமயத்துல பீடத்துக்கு வந்தப்போ அவளோட போன பாத யாத்திரை இதெல்லாம் எங்க அப்பாக்கு தான் கார்வார். எங்க அப்பா தான் கூட போனா, எங்க அப்பா தான் எல்லாம் செஞ்சா. எங்க அப்பாவுக்கு எதுவும் கிடைச்சுதா அப்படின்னா, எங்க அப்பாவோட புண்ணியம் பூரா, பெரியவாளுக்கு பண்ண புண்ணியம் பூரா எனக்கு வந்து சேர்ந்தது. இதுல இருந்து என்ன தெரியுது, பெரியவா அடிக்கடி சொல்ற வார்த்தை, என் குருவுக்கு குரு என்ன செஞ்சார் என்பதை நான் சொல்வேன், அத்தனை புண்ணியமும் எனக்கு கீழே வரும் சிஷ்யர்களுக்கு, அது மாதிரியே தந்தை பிள்ளைகளிலும் மாதா பிதா செய்த புண்ணியம் பிள்ளைகளுக்கு வரும். இது ரொம்ப முக்கியங்க. ஆமாங்க, இது ஆதிசங்கரர் கதையில இருந்து நம்ம பார்க்கலாம். இது ஒரு அருமையான சீன். இந்த குரு பக்திக்கு இதை விட விஷயம் வேற ஒண்ணுமே கிடையாது. அதுவும் எங்க வில்லிசைக்கே அச்சாரமான பாடல்கள், அருமையான பாடல்கள். கலைவாணர் NSK பயன்படுத்திய சந்தம், எழுதியது என் தந்தையார், இப்பொழுது பாடப்போவது நான். இது காலடி முதல் காஞ்சி வரை சப்ஜெக்ட்ல எங்களுடைய தந்தையார் பாட, நான் பாட, மகாபெரியவா இருந்து கேட்ட விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். குரு பக்தி என்ற தலைப்பை வச்சு, தலைப்பை விட்டு நகரவே மாட்டேன் நான். அதாவது குளிச்சுட்டு வராரு, அந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும். ஆதிசங்கரர் உத்ராட்சம் போட்டுக்கிட்டு, அது ஏற்கனவே பாடியிருக்க, காஷாயம் கட்டிக்கிட்டு உச்சரிப்பில் பகவன் நாமாதென்ன சொல்லிக்கிட்டு, திருநீரு பூசிக்கிட்டு தண்டம் எடுத்துக்கிட்டு, மனப்பாடம் ஆயிடுச்சு பாருங்க. எத்தனை வருஷம் பாடியிருக்கேன். திருப்பாதம் தொடர்ந்திடும் சீடரை கூட்டிக்கிட்டு, காலடி தோன்றியவர் காலடி எடுத்து வைத்து கையில் கமண்டலத்தை எடுத்து கொண்டார். புனித கங்கை ஸ்நானம் முடித்து ஆதிசங்கரர் வந்தார். கையில் கமண்டலத்தை எடுத்து கொண்டார், புனித கங்கை ஸ்நானம் முடித்து சங்கரர் வந்தார். ஆச்சாரமா குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கார். துறவியின் கோலம், வருவது ஆதிசங்கரர், மகாபெரியவாளுடைய குரு, ஆதி குரு, காலடியில் வந்த குரு. அதுல கூட நான் அடிக்கடி அழகா ஒரு வார்த்தை சொல்றது, ஓரடியால் அளந்தவர் ஔவையார், ஈரடியால் அளந்தவர் வள்ளுவர், மூவடியால் அளந்தவர் திருமால், காலடியால் அளந்தவர் ஆதிசங்கரர், கனகாபிஷேக 100 அடியால் அளந்தவர் மகாபெரியவர். இது வந்து நம்மளுக்கு கடவுள் கொடுக்கிற ஒரு அற்புதமான அனுகிரகம். வரார், நல்லா குளிச்சுட்டு வரார். ஆச்சாரமா எப்படி குளிச்சுட்டு வருவான்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். குளிச்சுட்டு வரும்போது வரார் ஒருத்தர். அவருடைய தோற்றம் எப்படி இருக்குன்னா, ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு தோற்றம் போல இருக்கிறது. அதுதானே சொல்லணும் நம்ம. உலகத்துல எதுவும் தாழ்ச்சி உயர்ச்சி இல்லை. பார்த்தால் அவர் அப்படி இருக்கார். ஒரு துர்நாற்றம் வீசுகிறது, 4 நாய்கள் சுத்தி வருகின்றது. ஆனால் அவர் வரக்கூடிய காட்சி, ஊருமில்ல பேருமில்ல உறவு பகை ஏதுமில்ல, ஊடு தோட்டம் துறவுமில்ல உலகிலே, சுடுகாடு பக்கம் சொந்த உண்டு கடவுளே, அம்மையப்பா என்ற பேரில் உண்மையில யாரும் இல்ல, அங்க இங்க கேட்டு பார்த்தேன் தெரியலே, ஒரு அநாதையா திரிகிறேனே உலகிலே, ஆமா வர வரவே நிலைமை ஒண்ணு சரியில்லை, மேலே இறைவன் ஒருவன் இருப்பதாக தெரியல, ஆமா வர வரவே நிலைமை ஒண்ணு சரியில்லை, மேலே இறைவன் ஒருவன் இருப்பதாக தெரியல.
ஆதிசங்கர் பாக்குறார், இப்படி ஒரு பாட்டை பாடுறானே, வர வரவே நிலைமை ஒன்னும் சரியில்லை, மேல இறைவன் ஒருவன் இருப்பதாக தெரியல, சற்று விலகிப்போன்னு சொன்ன, இவ்வளவுதான் சொல்லியிருக்கேன், சற்று விலகி போ, இந்த வார்த்தை தான் அவன் அந்த இன்ட்ரோடக்ஷனை கொடுக்கறானே. அப்புறம் பாடுறான், பள்ளிக்கூடம் போனதில்லை, பாடம் படிச்சதில்லை, கள்ளு கூடத்தை மறக்க முடியல, பக்கம் கங்கையாறு ஓடினாலும் குளிக்கல. எல்லாம் அழகான ஸ்லேடை. பேசுறதே பாஷையாகும், பாடுறதே பாட்டமாகும், வச்சதுதான் சட்டமையா உலகிலே, என்ன வழக்கு போட்டு ஜெயிக்க ஒரு ஆளிலே. வர வரவே நிலைமை ஒன்னும் தெரியல, மேலே இறைவன் ஒருவன் இருப்பதாக தெரியல. வர வரவே நிலைமை ஒன்னும் சரியில்லை, மேலே இறைவன் ஒருவன் இருப்பதாக தெரியல. சிதம்பரத்து பக்கம் போய் சுதந்திரமா ஆடி விட்டு திருவாலங்காடு வந்து எங்கடவுளே யாருன்னு சொல்றாரு. அப்பமும் புரியல ஆதிசங்கருக்கு. சிதம்பரத்து கதை சொல்லுது, சிதம்பரத்து பக்கம் போய் சுதந்திரமா ஆடி விட்டு திருவாலங்காடு வந்து எங்கடவுளே, என்ன தெரிஞ்சவங்க யாரு இருக்கிற உலகிலே, ஊசி முனை முதலா காசி கோபுரத்தோட உச்சியில போயிருந்து கடவுளே, இந்த உலகத்தையே உருட்டிடுவேன் கடவுளே. வர வரவே நிலைமை ஒன்னும் சரியில்லை, மேலே இறைவன் ஒருவன் இருப்பதாக தெரியல. வர வரவே நிலைமை ஒன்னும் சரியில்லை, மேலே இறைவன் ஒருவன் இருப்பதாக தெரியல. நான் எங்க போறேன் எங்க வாரேன் என்றெனக்கு தெரியவில்லை. கடவுள் அப்படித்தானே, காலு போன திசையில நான் போகிறேன், நான் காத்த போல தனிமையில வாடுறேன். இங்கு பேராசை புடிச்சவங்க, பூலோகத்தை பத்தி சொல்றார், பேராசை புடிச்சவங்க பேய்களாக திரிவதனால் 4 நாய்களோட நான் இருக்கேன் கடவுளே. அதுல நல்ல அர்த்தம் இருக்குதையா கடவுளே. வர வரவே நிலைமை ஒன்னும் சரியில்லை, மேலே இறைவன் ஒருவன் இருப்பதாக தெரியல. வர வரவே நிலைமை ஒன்னும் சரியில்லை, மேலே இறைவன் ஒருவன் இருப்பதாக தெரியல. விதவிதமா உடுக்கடிச்சு கதகதையா 63 மதுரையில கூத்தாட்டம் போட்டு இருக்கேன், ஒரு மங்கையோட போட்டி போட்டு ஆடி இருக்கேன். நான் ஆட்சி செய்த அந்த நான் மாட கூடலிலே மீனாட்சி அன்பினாலே நம்பளே, என் மேனியில பாதியான பொம்பளே. வர வரவே நிலைமை ஒன்னும் சரியில்லை, மேலே இறைவன் ஒருவன் இருப்பதாக தெரியல. வர வரவே நிலைமை ஒன்னும் சரியில்லை, மேலே இறைவன் ஒருவன் இருப்பதாக தெரியல. ஆதிசங்கருக்கு தெரிஞ்சுதா, வந்திருக்கவரை யாருன்னு தெரிஞ்சுதா, இத்தனை விஷயத்த சொன்னாலும் தெரிஞ்சிருந்தா அது காவியமா இருக்காது. கடவுளை உடனே கண்ட உடனே கும்பிட்டுருப்பாரு, தெரியலையே, ஒரே வார்த்தை தான், சற்று விலகிப்போ, துர்க்கதை பேசுகிறது, சற்று விலகிப்போ அப்படின்னு தான் சொன்னார். போய் சாமியாரே, ஒரே கேள்வி, வந்திருக்கிறது தெய்வம்னு தெரியாது, தெய்வம் தான் பேசுது அவற்ற. என்ன சொல்றாரு தெரியுமா, என்னை சொன்னீரா என் ஆன்மாவை சொன்னீரா, சரியான வார்த்தை. இதுக்கு மனுஷ்ய பஞ்சகம் அப்படிங்கிறது ஆதிசங்கருடைய கிரியேஷன். அத வில்லுப்பாட்டுல சொல்றோம் பாத்தீங்களா, அதான் குருவினுடைய அருள், குரு பக்திக்காக நாங்கள் எடுத்த தரிசன அனுபவம். சோத்தத்தின் வளர்ந்த ஊத்த செடலும் 2 ஒன்னை ஒண்ணு தாழ்வாக எண்ணலாமா, ஒன்னை ஒண்ணு தாழ்வாக எண்ணலாமா, சாத்திரம் படிச்சவர்க்கும் சராசரி மனிதர்க்கும் ஆத்மா வேறன்னு சொல்லலாமா, ஆத்மா வேறன்னு சொல்லலாமா. மனுஷ்ய பஞ்சகத்தை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். கங்கை அப்படி சொன்னா யாருக்கும் புரியாது சார். சாதாரண பாமரனுக்கு புரியணும் இல்லையா. கங்கை நதியினிலும் கங்கை நதியினிலும் கழிவு நீர்த்தேக்கத்திலும் கதிரவன் பிம்பம் தெரிவதில்லையா, கதிரவன் பிம்பம் தெரிவதில்லையா, அந்த பிம்பங்களில் ஒன்றை ஒன்று பெருசா நினைச்சுக்கிட்டு பேசக்கூடாத பேச்சு பேசலாகுமா, பேசக்கூடாத பேச்சு பேசலாகுமா, ஒன்றேதான் ஞான மொழி, ஒன்றேதான் ஞான ஒழி, 2ஆக வெட்டி வெட்டி பேசலாமா, 2ஆக வெட்டி வெட்டி பேசலாமா,
ஆதிசங்கரனாலே அத்வைதம் தானே சொல்றார் பாருங்க. அவனும் இவனும் ஒன்று. நான் முதல்ல சொன்னேனே மகான்களும் இதுவும் மக்களும் ஒன்றுன்னு. அவனும் இவனும் ஒன்று, அத்வைத பாதை என்று அறிந்த பின்னும் பேதம் கொள்ளலாமா? அறிந்த பின்னும் பேதம் சொல்லலாமா? அடுத்த கேள்வி கேட்கறான் பாருங்க. என்ன பாரு, சாதாரண பாமர தோற்றம், அவங்ககிட்ட மட்டும் வம்புக்கு வச்சு கூடாதுங்க, கேட்க கூடாது இல்ல. கேட்கான், தங்களுக்கும் எங்களுக்கும் தனித்தனி சூரியன்கள். அவன் மேல கேட்டான், தங்களுக்கும் எங்களுக்கும் தனித்தனி சூரியன்கள் விண்ணகத்தில் கண்ணெதிரே வருவதுண்டோ? விண்ணகத்தில் கண்ணெதிரே வருவதுண்டோ? அந்த ஆதவனை போல் இருக்கும் ஆன்மீக தத்துவமே அத்வைதம் என்பதனை மறுப்பதுண்டோ? பலே, அத்வைதம் என்பதனை மறுப்பதுண்டோ? அடுத்தவனுக்கு ரொம்ப தாங்காத விஷயம், அதை கேட்டுட்டான். ஓய் சாமியாரே, சாமியாரே, சாத்திரம் படிச்சவரே, நாம் இருவர் என்றாலும் ஒன்றல்லவா? நாம் இருவர் என்றாலும் ஒன்றல்லவா? காட்சிக்கு பலவாக கண்ணில் தெரிந்தாலும் ஆச்சரிய மூல பொருள் ஒன்றல்லவா? ஆச்சரிய மூல பொருள் ஒன்றல்லவா? அப்புறம் கொஞ்சம் வேகம் தானே, சுவாமி தானே, காசி விஸ்வநாத் தானே, என்ன வேணா சொல்லலாம் இல்லையா? அவனுக்கும் இவனுக்கும் அத்வைதம் சொல்லிவிட்டு ஐயோ பாவம் என்னிடம் ஏன் தகராறு? ஐயா பாவம் என்னிடம் ஏன் தகராறு? உபதேசம் சொன்னவரே உடனே மறந்துட்டியா? இதுதானா உம்மோட வரலாறு? இதுதானா உம்மோட வரலாறு? ஆதிசங்கரை பார்த்துக்கிட்டே இருக்கார். பொம்மலாட்டக்காரனாக பூரணன் இருக்கையிலே பொம்மைகளுக்கென்று தனி சிந்தனை உண்டோ? பொம்மைகளுக்கென்று தனி சிந்தனை உண்டோ? மன்னன் சேவகன் என்னும் மாய வடிவினிலும் மண்ணாயிருப்பது ஓர் பொருள் அல்லவோ? மண்ணாயிருப்பது ஓர் பொருள் அல்லவோ? மண்ணுக்குள் ஒரு நாடு உண்டு, இங்க நிறைய பிரிவு உண்டு, மாநிலம் உண்டு, மாவட்டம் உண்டு, எல்லாம் உண்டு, தேசம் உண்டு, கண்டம் உண்டு, எல்லாம் உண்டு. அதான கண்ணதாசன் எழுதினாரு, விண்ணுக்குள் பிரிவு எதுன்னு. அழகான வார்த்தை அது. மண்ணுக்குள் ஒரு நாடு, மாநில பிரிவு உண்டு, விண்ணுக்குள் அவ்விதமாய் பேதம் உண்டோ? விண்ணுக்குள் அவ்விதமாய் பேதம் உண்டோ? மாயா உலகத்திலே ஓயாத சண்டை உண்டு, வேதம் அறிந்தவர்க்கும் வேற்றுமை உண்டோ? வேதம் அறிந்தவர்க்கும் வேற்றுமை உண்டோ? கடைசியா சாமி சொல்லிடுறார், தான் தான் சாமி, தான் வந்து ஒரு ஆள் இல்ல, இப்படிப்பட்டவன் இல்ல, நீ இது 4 நாய் நினைச்சியா? நாய் இல்ல, 4 வேதம். கங்கை யாருன்னு சொன்ன, நான் தான் சிவபெருமான். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு டைலாக் சொல்றாரு. சேராக எண்ணியதில் தாமரை முளைப்பது போல் இந்த சின்னவன் ஓர் சித்தாந்தம் சொல்லிவிட்டேனா? சின்னவன் ஓர் சித்தாந்தம் சொல்லிவிட்டேனா? ஃபைனல், யாரிடத்தில் யார் உருவில் யார் இருப்பார் என்பதனை யார் அறிவார் சொல்லும் ஐயா சாமியாரே? யார் அறிவார் சொல்லும் ஐயா சாமியாரே? இப்படி இந்த கேள்வி எல்லாம் கேட்ட உடனே ஆதிசங்கர காலில் விழுந்தார். முழிச்சு பார்த்தா காசி விஸ்வநாதர். தன விஷயத்தை வேற யாராலங்க சொல்ல முடியும்? அவரால் தானே சொல்ல முடியும். அப்ப நான் ஒண்ணு சொல்றேன், மகாபெரிவா சொன்ன குரு பக்தி எங்க இருந்து வருதுன்னா, அப்படியே அது காசி விஸ்வநாதனே தெரியாம இந்த கருத்துக்காக விழுந்தார் இல்லையா, அங்கதான் விஷயம் இருக்கு. தோற்றத்தை பார்க்கவில்லை, கொள்கையை பார்த்தார், கருத்தை பார்த்தார், பாட்டை பார்த்தார், ஸ்ருதியை பார்த்தார், தாளத்தை பார்த்தார், குழுவை பார்த்தார், உண்மையை பார்த்தார், உள்ளத்தை பார்த்தார், காலில் விழுந்தார். இந்த குரு பக்தியை தான் நம்ம எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுக்கணும். அப்படிங்கறதுனால தான் இந்த குருவும் தரிசனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கிட்டேங்க.